புரியல. ஓகே, கையில ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா? ஓகே, எத்தனை வருஷம் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க உங்க கையில அந்த கார்டு கொடுத்துருங்க, கையில வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுல வந்து பாதிக்கு கம்மியா கார்ட்ஸ் வந்து கட் பண்ணி அவங்க கையில கொடுத்துருங்க. இப்போ அந்த கார்டு வந்து நீங்களே கையில வச்சுக்கோங்க, ரெண்டு கையில வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த கார்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, சைன் பண்ணிட்டு கேமரா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து உங்க கையில கொடுத்துறேன். இப்போ நீங்க உங்க கையில இருந்து ஒரு கார்டை எடுத்து என் கையில வைங்க, எந்த இடத்துல வேணுமோ நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வைக்கணுமா? ம், நம்ம விருப்பப்பட்ட ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஷூர். ஓகே, இப்போ நீங்களா தான் ஸ்டாப் பண்ணிருக்கீங்க இல்லையா? நான் உங்களை வந்து ஒரு போஸ்ட் பண்ணிருக்கேன். இது என்ன நம்பர்னு பார்த்துக்கலாம், 8. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்னா நீங்க அவங்களுக்கு செலக்ட் பண்ண நம்பர் 8 8 ஓகேவா? நீங்க அதுல இருந்து மொத்தம் ஒரு 8 கார்டு எடுத்து என் கையில கொடுக்க போறீங்க. எக்ஸாக்டா 8 கார்டு எடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே. இப்போ இவங்க வந்து எங்க இடத்துல என்ன ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இல்லையா? சரி. கேஸ் இதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிருந்தாங்கன்னா நம்பர் 4. ஓகே, ஒருவேளை இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிருந்தாங்கன்னா கிங். ஓகே, பட் அவங்க எக்ஸாக்டா 8th இடத்துல தான் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்போ 8th அடுத்தது உங்க கையில ஒரு கார்டு இருக்கு பாத்தீங்களா? அது என்ன கார்டு ஓபன் பண்ணிருக்காங்க? வாவ், சீட்டு கார்டு. எக்ஸைட்டிங்கா இருக்கு. டைட்டிங்கா தான் இருக்கு. உண்மையிலேயே அது ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம கரெக்டா சைன் பண்ண கார்டை கரெக்டா அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு.